விஜய் பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களோட கமெண்ட் வந்து தெரியுங்க. காவேரி பிரெக்னெண்டா இருக்காங்கன்ற விஷயம் வந்து சாரதாக்கும் ஃபேமிலிக்கும் இந்த மீடியா மூலமா தெரிய வருது. இதெல்லாம் கேட்ட உடனே சாரதா வந்து போதும், எனக்கு வாழ்ந்ததே போதும், என் புருஷன் கூடயே நான் போயிடுறேன்ட்டு டோர் சாத்துறாங்க. அமரன் வந்து டோர் வந்து அடிச்சு திறந்து என்னங்க பண்றீங்க, இந்த மீடியாக்காரங்களை நம்பி நீங்க முடிவெடுப்பீங்களா, ஃபர்ஸ்ட் என்னதான் ஆச்சு காவேரிக்கு நம்ம போய் பார்க்கலாம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கிளம்பி போறாங்க. அங்க போனா காவேரி வந்து விஜய் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. சாரதா வந்து கோவமா காவேரி பார்த்த உடனே மீடியா பர்சன்ஸும் நின்னுட்டு இருக்காங்க. விஜய் வந்துட்டு இப்ப எதுவும் வேணாம்ட்டா, நம்ம வீட்டுக்கு போய் என்ன வேணாலும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டோட வாசப்படி ஏறின உடனே காவேரி வந்து அம்மான்னு சொல்லி கை பிடிச்சோம். சாரதா இருந்துட்டு யாரடி உனக்கு அம்மா, இப்ப எனக்கு ஒரு விஷயத்த தெரிஞ்சே ஆகணும், அந்த மீடியா பர்சன்ஸ் எல்லாம் சொன்னது உண்மையா? காவேரி வந்துட்டு என்ன மீடியா பர்சன், ஆமா எதுவுமே தெரியாத சின்ன பாப்பா நீ பிரெக்னெண்டா இருக்கியா இல்லையான்னு சொல்லி கேக்குறாங்க. கேட்ட உடனே காவேரி வந்து செம ஷாக் ஆகி என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு சாரதாவோட கால் பிடிச்சு அழுகுறாங்க. உடனே குமரனோட அம்மா வேற மேல இருந்து கீழே வந்து சாரதா புள்ளதாச்சு இப்படி அள வைக்காத, இருந்தாலும் என் பொண்ணுதான் இல்ல, எப்படியாவது இப்ப இந்த விஜய் தம்பிக்கும் காவேரிக்கும் முறைப்படியா கல்யாணம் பண்ணுவோம், இதுல ஒரு பிள்ளைய வச்சுட்டு அவ எப்படி தனியா வளர்க்க முடியும், எப்படியாவது அவங்க சேர்க்கிற வழியை பாருங்கன்னு சொல்லி சொல்றாங்க. சாரதா விஜய்ட்ட நான் என்னதான் போலியா வந்து உன் மேல கோவமா இருந்தாலும் என் மனசுக்குள்ள தோணிட்டு இருந்துச்சு ஐயா, நீ வந்து என் பொண்ணா கைவிட மாட்டேன், ஆனா இப்படி மொத்தமா நீ கவித்துட்டியே, விஜய் இருந்துட்டு எதுக்கு ஃபீல் பண்றீங்க, நான் என்ன காவேரியை விட்டா போயிட்டேன், அதான் எனக்கு வேணும்னு சொல்லிதான் நீ இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன், என்னமா உங்களுக்கு புரியல? காவேரி பிரெக்னெண்டா இருக்கிற நியூஸ் வந்து பசுபதிக்கும் போகும், அவங்க பாட்டுக்கு ஒரு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க.